குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வென் கம்பேர்டு வித் அதர் ஆர்கன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா த நர்வஸ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். வாய் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ்ஸு பிரெயின் ஃபுல்லாக எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ்ஸ்னால் ஆனது. ஸோ நர்வஸ் சிஸ்டத்தோட மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேரி த மெசேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை எடுத்துகிட்டு போகுது. ஜஸ்ட் யூ ரிமெம்பர் த போஸ்ட்மேன் என்ன சொல்லுவார்? ஜஸ்ட் கிவ் த லெட்டர்ஸ். ஓகேவா? ஒரு லெட்டர் எழுதி போடுவோம், இந்த லெட்டர் எந்த அட்ரஸில் இருக்கோ டெலிவரி பண்ணுவார். அதே வேலையை தான் இது. இட் கேரி த மெசேஜ் ஃப்ரம் ஒன் பார்ட் டு அனதர் பார்ட். நம்ம உடம்புல உள்ள ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு செய்தியை எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் தான். ஒரு பெரிய டாபிக். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் பார்த்தோம். ஓகேவா? கிட்டத்தட்ட டபுள் டைம்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளோ நிறைய ஸ்மால் பார்ட்ஸ் எல்லாம் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்குது. ரொம்ப மைனூட்டான பார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. என்னென்ன இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாக பிரிச்சிருப்போம் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில். ஃபஸ்ட்டு வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டு அந்த மாதிரி டீப்பாக உள்ள ஆர்கன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நர்வ்ஸ்னால் என்ன, நர்வ்ஸோட அமைப்பு என்ன, நர்வ்ஸ் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது, நர்வோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, நர்வ் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை எடுத்துகிட்டு போகுது, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பிரெயினுக்கு போகணும். ஓகே. அண்ட் இன்றைக்கி நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் நர்வஸ் சிஸ்டத்தோட அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட் 1 இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நர்வஸ் டிஷ்யூவை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். நர்வஸ் டிஷ்யூவில் அப்படி என்ன இருக்குது, நியூரான்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த நியூரான்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நர்வ் ஃபைபர்ஸ். நர்வஸ் டிஷ்யூனா என்ன, நர்வஸ் டிஷ்யூக்குள்ளே என்ன இருக்குது, நியூரான்னா என்ன, நியூரான்ஸோட டைப்ஸ் என்ன, நியூரானோட பண்புகள் என்ன, அப்படிங்கிற 5 டாப்பிக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூரான், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த நியூரான், த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூரான், இதெல்லாம் ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு பார்ப்போம், நர்வஸ் டிஷ்யூனா என்ன, நர்வஸ் சிஸ்டம்னா என்ன. நர்வஸ் சிஸ்டம் control all the activities of the body. Nervous system control all the activities in our body, and the nervous system detect and respond to the changes inside and outside the body. நர்வஸ் சிஸ்டம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா டிடெக்ட் பண்ணுது. நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான். பாடியில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் அவர் பாடி. நர்வ்ஸ் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா பாடியில் எந்த பார்ட்ஸும் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் பண்ணாது. எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிடெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். டிடெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்னால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனே அப்படியே டேர்ன் பண்ணி பார்ப்போம். நமக்கு பின்னாடி நிற்கிறது யாருன்னே தெரியாது, ஆனால் டேர்ன் பண்ணி பார்ப்போம். இதான் டிடெக்ட் பண்ணுறது. டிடெக்ட்னா என்ன அர்த்தம்? உணர்றது, ஐ மீன் சென்ஸ் பண்ணுறது. உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. ரெஸ்பான்ஸ்னா என்ன அர்த்தம்? திரும்பி பார்க்குறது. அதே மாதிரி உடம்புக்குள்ளே பார்த்தா அப்படின்னு பார்த்தா ஹார்ட் ரேட்டு மாறுபடுறது. அப்புறம் என்ன செய்ய, 3 நார்மல் ஆகும். எல்லாமே உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸு, எல்லா ஆக்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். யாரோட சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைனோட சேர்ந்து. அதான் அந்த 3வது பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். டுகெதர் வித் த எண்டோக்ரைன் சிஸ்டம் இட் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பாடி ஃபங்க்ஷன் அண்ட் மெயின்டைன் த ஹோமியோஸ்டேட்டசிஸ். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஹோமியோஸ்டேட்டசிஸ்ன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம உடம்புல மெக்கானிசம் வந்து பேலன்ஸாக மெயின்டைன் ஆகுது. பாடி எக்ஸாம்பிள் பாடி டெம்பரேச்சர், பிளட் சுகர், நம்ம இயரோட பேலன்ஸ் மெக்கானிசம்,
தைராய்டு ஹார்மோன்ஸு நார்மலாக இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கிறது, எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோமியோஸ்டாட்டசிஸ் அப்படின்னு. இந்த ஹோமியோஸ்டாட்டசிஸை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த எண்டோக்ரைன் சிஸ்டம். நாட் ஓன்லி எண்டோக்ரைன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் தான் மெயினான ரோலை ப்ளே பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஹோமியோஸ்டாட்டசிஸை உடனே மெயின்டைன் பண்ணும், அப்படின்னா இம்மிடியட் ஆக்ஷன் பண்ணும். இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் லாங்காக ஆக்ஷன் பண்ணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒன்று. நர்வஸ் சிஸ்டம் ஷார்ட் டேர்ம் மெக்கானிசம் அண்டு எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் த லாங் டேர்ம் மெக்கானிசம். ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் பண்ணுது. யார்? இந்த நர்வஸ் சிஸ்டம் உடம்புல ஹோமியோஸ்டாட்டசிஸை மெயின்டைன் பண்ணுது. ஐ மீன் பாடி ஃபங்க்ஷனை நார்மல் பண்ணுது. அப்படி எப்படி நார்மல் பண்ணுது? நல்லா கவனிச்சுச்சுங்க. டயக்ராமில் பார்த்துக்கோங்க. இதில் 4 மெக்கானிசம் இருக்குது. சென்சரி இன்புட், அது என்னது? இன்புட்னு என்னது? கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது? உணர்ந்து கொடுக்கறது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டிவை பார்க்குறோம், சென்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதான் இது கேதர் த இன்ஃபர்மேஷன். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா கேதர் த இன்ஃபர்மேஷன். இந்த பார்த்தீங்கன்னா ஹியர் அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாட்டிலேருந்து அந்த கிளாஸ்லேருந்து தண்ணியை எடுக்கணும். அப்படியே பார்ப்போம், அப்படியே கண்ணுக்குள்ள போகுது இன்ஃபர்மேஷன். அட் கேதர் த இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வேலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்மிட். டிரான்ஸ்மிட்னு என்ன அர்த்தம்? கண்ணில் இருந்து இன்ஃபர்மேஷன் அப்படியே பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் போகுது. இதுக்காக போகுது ப்ராசஸிங்காக. இப்போ கம்ப்யூட்டர் நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னு அடித்தோம்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே சிபியூக்கு போகும், அப்புறம் ஸ்க்ரீனில் பிரிண்ட் வரும், ஸ்க்ரீனில் லெட்டர்ஸ் வரும். அதே மாதிரி தான் நாம் ஒரு ஆப்ஜெக்டிவை பார்த்த உடனே சென்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஆப்ஜெக்டிவிலேருந்து அப்படியே செய்தி டிரான்ஸ்மிட் ஆகுது. எங்கே டிரான்ஸ்மிட் ஆகுது? பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. உடனே என்னது? இன்டக்ரேஷன். இன்டக்ரேஷன் என்ன அர்த்தம்? பிரெயினும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து அப்படியே ப்ராசஸ் பண்ணுது. எல்லாமே எவ்வளோ நேரத்தில் நடந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். இவ்வளோ மெக்கானிசம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ணுறது, பிரெயினுக்கு செய்தி எடுத்துகிட்டு போகிறது. பிரெயின் என்ன பண்ணும்? இன்டக்ரேஷன் பண்ணும். இன்டக்ரேஷன் என்னது? ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போட்டுருக்கு பாருங்க. உடனே மோட்டார் அவுட்புட். சென்சரி இன்புட், மோட்டார் அவுட்புட். உடனே பிரெயினில் இருந்து அப்படியே நர்வ்ஸ் வெளியே வரும். அந்த நர்வுக்கு பேர் மோட்டார் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நர்வ் ஒன்று என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே நம்ம கிளாஸ் எடுத்து அப்படியே தண்ணி குடிக்க போகும். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். என்னென்ன பேசிக் ஃபங்க்ஷன்? சென்சரி இன்புட், டிரான்ஸ்மிட் பண்ணுது, இன்டக்ரேஷன் பண்ணுது, மோட்டார் அவுட்புட் பண்ணுது. சென்சரி இன்புட்னா அர்த்தம் ஒரு செய்தியை உள்வாங்குது, டிரான்ஸ்மிட்னா அந்த செய்தியை அப்படியே எடுத்துகிட்டு போகுது, இன்டக்ரேஷன் அர்த்தம் அந்த செய்தியை அப்படியே ப்ராசஸ் பண்ணுது, அப்புறம் அந்த செய்தியை வந்து செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா வேலையாக ஒர்க்காக மாற்றுது. இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். அடுத்து நர்வஸ் சிஸ்டத்தில் அப்படி என்ன இருக்குது? தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்குது. நல்லா கொண்டு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல உள்ள நர்வஸ் சிஸ்டத்தில் 2 வகையானது. நான் நியூரல் டிஷ்யூன்னு சொல்கிறேன். நர்வஸ் சிஸ்டத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு வகையான இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஷ்யூ. ஏற்கனவே இந்த ஃபஸ்ட் செமஸ்டரில் உண்டு. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இன் அவர் பாடி. என்னது? எபித்திலியல் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த டிஷ்யூக்கு நாம் எப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நியூரல் டிஷ்யூனா என்ன? 2 வகையான பார்ட்ஸு சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூரல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி. ஒன்று என்னது? நியூரான். நியூரான்னு அர்த்தம் நரம்பு செல்ஸ். அது நர்வ் செல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நியூரானுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? நர்வ் செல்ஸ். இந்த நர்வ் செல்ஸ் தான் ரிசீவ் பண்ணுது, சிக்னல் அனுப்புது, சிக்னலை ரிசீவ் பண்ணுது. அடுத்து நியூரோக்ளையல் செல்ஸ். நியூரோக்ளையா அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன செல் அப்படின்னு பார்த்தோம்னா நியூரானை பாதுகாக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் தான் நியூரோக்ளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். It protect the neurons. It protect the nerve cells. நியூரான் ரொம்ப சென்சிட்டிவானது. ஒன்ஸ் இந்த நியூரான் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஆர்கன்ஸ் வந்து வேலை செய்யாதீங்க. அவ்வளோ சென்சிட்டிவான பார்ட்ஸை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் நியூரோக்ளையல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூரான் அதை சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் நியூரோக்ளையல் செல். இந்த 2 சேர்ந்ததுக்கு பேர் தான் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நியூரானை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூரோக்ளையல் செல்ஸை பற்றி பார்ப்போம். நியூரானை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூரோக்ளையல் செல்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போம். நியூரான்
நியூரான்னா என்ன? நியூரான் ஆர் நர்வ் செல்ஸ். நியூரானுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ் செல்ஸ். நியூரான் இஸ் த பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம். எப்படி? கிட்னி எதனால் ஆனது? நெஃப்ரான்னு சொல்லுவோம். நம்ம பாடி எதனால் ஆனது? செல்ஸுனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நர்வஸ் டிஷ்யூ எதனால் ஆகுது, நர்வஸ் சிஸ்டம் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா நரம்புகளால் ஆனது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நர்வு. அதெல்லாம் நியூரான்களால் ஆனதுக்கு பேர் தான் நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். எ குரூப் ஆஃப் நியூரான் மேக் ஏ நர்வஸ் சிஸ்டம். நிறையா நியூரான்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூரானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூரானில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு நியூரானோட டயக்ராம் இருக்குது பாருங்கள். அந்த மேல் தலைப்பக்கம் இருக்குது பாருங்கள், ஒரு சுற்றி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் செல் பாடின்னு சொல்கிறேன். அப்புறம் வால் அப்படி நீளமாக இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஆக்ஷான்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த செல் பாடியில் அப்படி பிரான்ச்சஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூரான். ரைட், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். செல் பாடியும் டென்ட்ரைட்ஸையும் பற்றி பார்ப்போம். செல் பாடிஸ்னா என்ன? இட் ஃபார்ம் த கிரே மேட்டர் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம், கிரே மேட்டர் ஆஃப் தி நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆர் ஃபவுண்ட் அட் த பெரிபரி ஆஃப் தி, அதாவது பிரெயினில் வெளிப்பக்கமாக இருக்கும், அதாவது பெரிபரி ஆஃப் த பிரெயின் அண்ட் சென்டர் ஆஃப் தி ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் நடுவில் இருக்கும். இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நான் ஸ்ப்ரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது? இந்த செல் பாடிக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, லைசோசோம்ஸ் இருக்குது, அதர் ஆர்கனல்ஸ் எல்லாம், ஒரு செல்ஸுக்கு தேவையான எல்லா ஆர்கனல்ஸும் இந்த செல் பாடிலாம் இருக்குது. இந்த பாருங்க, இந்த என்லார்ஜ் டயக்ராம், இதில் உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நியூக்ளியஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, லைசோசோம்ஸ் இருக்குது, கோல்கி அப்பரட்டஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் அப்படின்னு பார்த்தோம்னா செல் பாடி. செல் பாடிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் இந்த மேலே உள்ள பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கு பாருங்க, இதுதான் செல் பாடி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். டென்ட்ரைட்ஸ்னா என்ன? அந்த செல் பாடியில் இருக்கக்கூடிய ட்ரீ மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸ்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரைட். தின் பிரான்ச்சிங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த செல் பாடி தட் காண்டக்ட் த நர்வ் இம்பல்ஸ் டுவார்ட்ஸ் த செல் பாடி. இது ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச்சோட வேலை என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி ஒயரில் கரண்ட் போகுதுல்ல, அதே மாதிரி இந்த நர்வ் இம்பல்ஸை வந்து எடுத்துகிட்டு வர்றது. நர்வ் இம்பல்ஸ்க்கு என்னது? செய்தி. இந்த செய்தி வந்து இந்த வயர் சொல்லக்கூடிய இந்த டென்ட்ரைட்ஸ் வழியாக தான் பாஸ் பண்ணும். எப்படி கரண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம்? வயர் வழியாக எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி தான் இம்பல்ஸ் வந்து இந்த டென்ட்ரைட்ஸ் வழியாக தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் ஆகும். அடுத்து அந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன். இட்ஸ் a single branch which conduct the nerve impulse away from the cell body. இதுதான் நர்வ் இம்பல்ஸை எடுத்துகிட்டு போகுது, நீளமான பகுதி. இதில் என்ன இருக்குது? இட் இஸ் கண்டெயின் த ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், ஸ்வான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வான் செல்ஸ்னால் என்னது? இந்த செல்ஸ் தான் மயலின் ஷீத் அப்படிங்கிற ஒரு லேயரை உருவாக்கும். மயலின் ஷீத்னா என்ன? இதாக இருக்கு பாருங்கள், ஒரு நரம்பை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக கொழுப்பு மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சுற்றி இருக்கும். ஒரு நரம்பை பாதுகாக்கிறதுக்காக, நர்வ் ஆக்ஷான்ங்கிறது நீளமாக இருக்கக்கூடியது, ஒரு வால் மாதிரி ரொம்ப நீளமாக உயரமாக இருக்கக்கூடியது, அதை பாதுகாக்கணும். அதுக்காக சுற்றி கொழுப்பு மெட்டீரியல், ஃபேட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த ஃபேட் மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மயலின் ஷீத். அதான் ரெண்டாவது. மயலின் ஷீத் இஸ் இன்சுலேட்டிங் லேயர். எப்படி செங்கலை வச்சு வீட்டில் அப்படியே சிமெண்ட்டை வச்சு பூசி விட்டுருவோம், அதே மாதிரி தான் இந்த செங்கல் மாதிரி இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் இருக்கக்கூடிய என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன். அதை அப்படியே அழகாக ஒரு ஷேப் கொடுக்குறது, அதை கொழுப்பு வச்சு அப்படியே பூசுறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மயலின் ஷீத். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது? டென்ஸ் லிப்பிட்ஸ். அப்படின்னா கொழுப்பு வந்து அடர்த்தியாக இருக்குது. அதனுடைய இது வேலை என்ன? இட் அலோவ் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ். இது வழியாக தான் செய்தி வந்து வேகமாக பாஸ் ஆகும். அடுத்து நோட்ஸ் ஆஃப் ரான்பீர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மயலின் ஷீத் அப்படின்னு பார்த்தோம்னா
கண்டினியூஸாக இருக்காது, அப்படியே கேப் போட்டு விட்டுருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தா நோட்ஸ் ஆஃப் ரான்வீர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட்ஸ்னா என்ன அர்த்தம்? ஒரு முடிச்சு மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் கேப் கிடக்கிறது. இந்த ஆக்ஷனில் இந்த மைலின் சீத்து வந்து கண்டினியூஸாக இருக்காது, கொஞ்சம் கேப்பு விட்டு விட்டுருக்கும். அந்த கேப்புக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூரான் இது ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி நியூரான் அப்படின்னு கேட்பாங்க. 3 பார்ட்ஸ் இருக்குது: செல் பாடி, ஆக்ஷான் அண்ட் டென்ட்ரைட்ஸ். செல் பாடியில் என்னது இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது, அதர் ஆர்கனல்ஸ் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. டென்ட்ரைட்ஸ் என்னது? ஒரு நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சர். அதனுடைய வேலை என்ன? செய்தியை எடுத்துகிட்டு வருது. ஆக்ஷன்ங்கிறது என்னது? வால், நீளமாக இருக்கக்கூடிய ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன். அதில் என்னது இருக்குது? ஸ்வான் செல்ஸ் இருக்குது. ஸ்வான் செல்ஸ் என்னதை ப்ரொடியூஸ் பண்ணுது? மைலின் சீத். மைலின் சீத்னா என்னது? இந்த வாலை பாதுகாக்கிறதுக்காக சுற்றி ஒரு கொழுப்பு மாதிரி மெட்டீரியல்ஸ் அந்த ஆக்ஷனை சுற்றி இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? மைலின் சீத் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டீரியல் கண்டினியூஸாக இருக்குது, கேப்பு விட்டு விட்டுருக்கும். அந்த கேப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு சொல்கிறோம். So if they are asking in the 5 mark question, you just draw this diagram, the only one diagram, the ஒரு diagram வரைஞ்சி just you explain with the diagram என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா no need to draw. அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த நியூரான். நியூரானை நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நியூரான் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நான் ரெண்டு டைப்ஸ் எடுத்துருக்கோம். அதாவது ரெண்டுமே கிளாசிஃபிகேஷன் தான். ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன், ஃபங்க்ஷனை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன். நல்லா கணிச்சுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ரெண்டுமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன். ஒரு கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நியூரான். ஸ்ட்ரக்சரை வச்சு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா எப்படி? இந்த நர்வ்ஸ் வந்து எப்படி இருக்குது, செல் பாடி எங்கே இருக்குது, டென்ட்ரைட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை 3 நியூரானாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நியூரானுக்கு பேர் என்ன பேர்? யூனிபோலார். ரெண்டாவது நியூரானுக்கு என்ன பேர்? பைபோலார். மூணாவது நியூரானுக்கு என்ன பேர்? மல்டிபோலார் நியூரான். யூனினானது சிங்கிள், பைனானது டபுள், மல்டினான அர்த்தம் நிறையா அப்படின்னு அர்த்தம். யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். The first one is a unipolar and second diagram is a bipolar and third one is a multipolar. என்ன வித்தியாசம் மூணுக்குமே? மூணுமே நர்வ்ஸ் தான், ஆனால் வேறு வேறு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் நர்வ்ஸுமே. சாரி, மூணுமே நியூரான்ஸ் தான். See the first one, யூனிபோலார்னா என்ன? இட் ஃபார்ம் த சிங்கிள் போல். ஒரே இதாக இருக்கும் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். த சிங்கிள் போல் both and action dendrites, both action and dendrites, ஒரு action ஒரு dendrites. and இது நம்ம உடம்புல ரேராக இருக்கும், ஒரு சில இடத்துலாம் இருக்கும். ஸ்கின்னு, ஜாயிண்ட், மசில்ஸ் அண்ட் இன்டர்னலாக இருக்கும். பைபோலார், ஆக்ஷன் அரைஸ் ஃப்ரம் ஒன் போல் அண்ட் dendrites another from arise from அனதர் போல். இந்த வரும் பாருங்கள். ஆக்ஷன் ஒரு இடத்துலேருந்து வருது. இந்த ரெண்டாவது டயக்ராமில் பாருங்கள். ஆக்ஷன் கிளினிக் வருது, டென்ட்ரைட்ஸ் மேல்னிக்கு போகுது பாருங்கள். அதாவது செல் பாடியிலேருந்து ஆக்ஷன் கிளினிக் வருது. இன்னொன்றில் செல் பாடியிலேருந்து டென்ட்ரைட்ஸ் இன்னொரு டைரக்ஷனில் போகுது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பைபோலார். இது ரேராக தான் இருக்கும். பட் இந்த டைப் ஆஃப் நியூரான் நம்ம உடம்புல எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே இடத்துல இருக்கும். படிச்சிருப்போம் இவங்க ரெட்டினா, ராடு, கோன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சென்ஸ் ஆர்கனில் படிச்சிருப்பீங்க. அது பைபோலார் நியூரான். அடுத்து மல்டிபோலார் நியூரான். நம்ம உடம்புல 99% ஆஃப் நியூரான் இந்த டைப் தான். எப்படி இருக்கும்? நாம் காமனாக படித்தோம் பார்த்தீங்களா நியூரான். ஒன் ஆஃப் த போல் கிவ் த ரைஸ் ஆஃப் த ஆக்ஷன் அண்ட் அனதர் போல் கிவ் த டென்ட்ரைட்ஸ். தருக்கு பாருங்க, ஒரு சைடு அப்படியே ஆக்ஷன் வரும், இன்னொரு சைடு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரைட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா செல் பாடியிலேருந்து வெளியே வரும். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது. பிரெயின், ஸ்பைனல் கால், எல்லா இடத்துலையும் இந்த மல்டிபோலார் நியூரான்ஸ் தான் நம்ம உடம்புல 99. இந்த பைபோலார் அண்ட் யூனிபோலாரும் பார்த்தோம்னா இட்ஸ் அ ரேர் ஒன். ஓகேவா?
அண்டு சிங்கிள் போல் ஆக்ஷானும் டென்ட்ரைட்ஸும் இருக்கும். பைபோலார்னாலும் ஒரு சைடு ஆக்ஷான் வரும், இன்னொரு சைடு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரைட்ஸ். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடில் ஆக்ஷான் அரைஸ் ஆகுது அண்ட் ஆல் அதர் போல் கிவ் த டென்ட்ரைட்ஸ். ஆல் அதர் போல் தருக்கு பாருங்க, அப்படியே நிறைய டென்ட்ரைட்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க நீளமாக ஒரே ஒரு டென்ட்ரைட்ஸ், நீளமாக ஒரே ஒரு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டென்ட்ரைட்ஸ் இருக்குது. ரைட். ஸோ யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார் எதை பேஸ் பண்ணி? ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. அடுத்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 3 நியூரான்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நியூரானுக்கு பேர் என்னவர்? மோட்டார் நியூரான். இன்னொரு நியூரானுக்கு பேர் என்னவர்? சென்சரி நியூரான். இன்னொரு நியூரானுக்கு பேர் என்னவர்? இன்டர் நியூரான். என்ன சென்சரி மோட்டார்னு அர்த்தம் பேரில் இருக்குது, சென்சரின்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையில். இந்த 2 வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும் நர்வஸ் சிஸ்டத்தில். சென்சரியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் மோட்டாரை பார்ப்போம். சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னா சென்ஸ்னா என்ன அர்த்தம்? உணர்றது. சப்போஸ் இஃப் சம்படி டச் யூ, யாரோ ஒரு ஆள் டச் பண்ண உடனே எந்த இடத்துல டச் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருந்து நர்வ்ஸ் அப்படியே செய்தியை கொண்டு போய் பிரெயினுக்கு கொண்டு போகும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்சரி நியூரான். அப்போ சென்சரி நியூரான் என்ன அர்த்தம்? நர்வ் விச் கேரி த இம்பல்ஸ் டுவார்ட்ஸ் பிரெயின். பிரெயினை நோக்கி செய்தியை ஒரு நரம்பு எடுத்துகிட்டு போனால் அந்த நரம்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா சென்சரி நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. நர்வ் விச் கேரி த இம்பல்ஸ் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். டு த சென்ட்ரல்னா அர்த்தம் பிரெயின், வேறு ஒன்றுமே இல்லை. பிரெயின் நோக்கி ஒரு செய்தியை எந்த ஒரு நியூரான் கொண்டு போகுதோ அந்த நியூரானுக்கு பேர் சென்சரி நியூரான். அப்போ மோட்டார் நியூரான்னா என்னதான் இருக்கும்? இட் கேரி த மெசேஜ் அவே ஃப்ரம் த பிரெயின். ஒரு ரோடை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு போகும், இன்னொரு சைடு வருவோம். போகிற வழிக்கு பேர் சென்சரி நியூரான். வர்ற வழிக்கு ஒரு 2 வேல வர்ற வழிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் நியூரான். பிரெயினுக்கு ஒரு இடத்துல இப்போ அங்கேருந்து பிரெயினுக்கு போகிறோம், அப்படியே பிரெயின்லேருந்து அப்படியே வர்றோம், அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மோட்டார் நர்வ். பிரெயினை நோக்கி செய்தி எடுத்துகிட்டு போனால் சென்சரி நர்வ். பிரெயின்லேருந்து செய்தியை நம்ம பாடியில் உள்ள ஆர்கன்ஸுக்கு, மசில்ஸுக்கு, கிளான்ஸுக்கு, பிளட் வெசல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நரம்பை கொண்டு வந்தால் அந்த நரம்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார் நியூரான். அடுத்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் நியூரான் இன்டர் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் நியூரான் என்ன? இன்டர்னா என்ன? இடையில. சென்சரிக்கும் மோட்டாருக்கும் இடையில உள்ள ஒரு நியூரானுக்கு பேர் அல்ல, அந்த மோட்டாரையும் சென்சரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நியூரானுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் நியூரான். இன்டர் கனெக்டர் நியூரான்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். நம்ம ஸ்பைனல் கார்டு படிக்கும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் நியூரான். ஃபர்ஸ்ட் நியூரானுக்கு பேர் என்ன பேர்? மோட்டார் நியூரான். செகண்ட் நியூரானுக்கு பேர் என்ன பேர்? சென்சரி நியூரான். தேர்ட் நியூரானுக்கு பேர் என்னது? இன்டர் நியூரான். சென்சரி நியூரான் அர்த்தம் nerve which carry the message towards brain. motor neuron அர்த்தம் nerve which carry the away from the brain to the muscles, glands, blood vessels, etc. etc. நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். ரைட். டயக்ராம் இஸ் அ சென்சரி நியூரான். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ரிசெப்டார் செல்ஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஏன் ரிசெப்டார் செல்? நம்ம உடம்புல எங்கெல்லாம் டச் பண்ணுறோமோ அதான் ரிசெப்டார், உணர்றது. நம்ம ஸ்கின்ல ஒரு ஆள் டச் பண்ணுறான்னா அந்த இடத்துல உள்ள ரிசெப்டார் செல் ஸ்டிமுலேட் ஆகி அப்படியே பிரெயினுக்கு செய்தி போகும். மோட்டார் நியூரான் அப்படியே செய்தி எங்கே போகுது பாருங்கள், பிரெயினுக்கு போகுது. ரிலேனா வேறு ஒன்றுமே இல்லை, கனெக்ட் பண்ணக்கூடிய ரிலே ரேஸ் படிச்சிருப்போம். ஓட்டப்போட்டியில் ரிலே ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டிக்கை கொண்டு இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க. அதான் சென்சரிக்கும் நியூரானுக்கும் இடையில கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நியூரானுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேன்னு சொல்லலாம், இல்லை இன்டர் கனெக்டர் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நியூரானோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூரான்ஸ். எல்லாம் நர்வ் ஃபைபர்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். நர்வ் செல்ஸ்ன்னு சொல்லலாம், நர்வ் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லலாம், நியூரான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். 7 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்? எக்ஸைட்டபிலிட்டி, கண்டக்டிவிட்டி, ஆல் ஆர் நன் லா, ரெஃப்ராக்டரி பீரியட், சம்மேஷன், அடாப்டேஷன், அன்ஃபேட்டிகபிலிட்டி. என்ன பேர்? அன்ஃபேட்டிகபிலிட்டி. அப்படின்னா என்ன? ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண. எக்ஸைட்டபிலிட்டினா என்ன? எக்ஸைட்டின் ஆகும்.
தூண்டுறது. ஒரு ஆள் சும்மா நிற்பான், அவன் நம்ம டச் பண்ணோம்னா திரும்பி பார்ப்பான். அவன் சும்மா இருக்கும்போது எந்த ஃபங்க்ஷன் பண்ண மாட்டான். டச் பண்ணோன்னா எக்ஸைட் ஆகுறது, நர்வ்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும். நர்வ்ஸுக்கு இந்த கேரக்டர் தான் உண்டு. நர்வு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட் பண்ணணும். தூண்டுனா மட்டும்தான் வேலை செய்யும். எப்படி தூண்டினா வேலை செய்யும்? மெக்கானிக்கலாக தூண்டலாம். தெர்மல்னால் அர்த்தம் ஹீட். உடம்புல அப்படியே நம்ம ஒரு இதில் ஒரு ஹீட்டில் கையை வச்சோம்னா நமக்கு உணர்ச்சி வரும், ஹீட் தெர்மல். கெமிக்கலாக கூட ஏதாவது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கெமிக்கல் கூட ஸ்டிமுலேட் பண்ணலாம். அது எலக்ட்ரிக்கல் கரண்டு கூட நம்ம உடம்பு என்ன செய்யும், நர்வ்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த நர்வ்ஸோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது, தூண்டக்கூடிய ஒன்று. அதான் தூண்டின உடனே என்ன எக்ஸைட்டேஷன் ஆகும். அது தண்ணி சும்மா இருக்கும், எப்படி சுவிட்சு போட்ட உடனே லைட் எரியும் பாருங்க, அதே மாதிரி தான் தூண்டுறது எக்ஸைட்டேஷன். அடுத்து கண்டக்டிவிட்டினா தான் கடத்துறது. நர்வ்ஸோட முக்கியமான வேலை. இட் கேரி த இம்பல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். See here, நல்லா கவனிச்சு வச்சுங்க. கண்டக்ஷன் என்ன அர்த்தம்? ஒரு ஆள் டச் பண்ணுறான், அப்படியே செய்தி பிரெயினுக்கு கொண்டு போகுது பாருங்க, கடத்தி செய்தியை எடுத்துகிட்டு போகுது பாருங்க, அதுக்கு பேர் என்ன பேர்? கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் செய்தியை எடுத்து போகுது. போஸ்ட்மேன் தான் லெட்டர் எப்படி போகுது பாரு, ஒரு லாரியிலேருந்து கொண்டு போகிறாங்க, அடுத்த இடத்துக்கு போய் சப்ளை பண்ணுறாங்க, அங்கேருந்து லெட்டர் எடுத்துகிட்டு வராங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் கடத்துறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நர்வ்ஸ் தான். அடுத்த ரெஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னா என்ன? ஒரு நர்வை ஒரு தடவை தூண்டுற அண்ட் இட் கிவ் த ஒரு ரெஸ்பான்ஸ். ஒரு நர்வை தூண்டினோன்னு நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே நர்வை திருப்பி தூண்டுனா ரெஸ்பான்ஸ் வராது. அதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். When a nerve fiber excited, it will not give the response to the second stimulus for a brief period. நல்லா கவனிச்சு வச்சுக்கோ. ஒரு நர்வை ஒரு தடவை தூண்டிட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். பட் ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் தான் செகண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அந்த பர்டிகுலர் டயத்துக்கு முன்னாடி நீ அந்த தூண்டுனாலும் அந்த தூண்டுதலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. இதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்டிவ் பீரியட். ரெஃப்ராக்டிவ் பீரியட்னு அர்த்தம், அந்த ஒரு தடவை தூண்டும் போது ஒரு ரெஸ்பான்ஸ் வருதுல, அந்த ரெஸ்பான்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்ட் தடவை அடுத்த ரெஸ்பான்ஸ் வரும், தேர்ட் தடவை அடுத்த ரெஸ்பான்ஸ் வரும். அட் அ டயத்தில் 2 ரெஸ்பான்ஸ் என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா வருவா. இதுக்கு பேர் தான் ரெஃப்ராக்டிவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆல் ஆர் நன் லா அப்படின்னா, if a stimulus is applied, always give the maximum response. If a strength or the duration of the stimulation increase, no change in the response take place. ஒரு நர்வு அப்படியே தூண்டணும்னா மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதை பவர்ஃபுல்லாக திருப்பியும் ஸ்டூம்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஒரு தடவை ஒரு மசில்ஸ் ஒரு நர்வ்ஸை தூண்டிட்ட அப்படின்னா எவ்வளோ மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுக்கும். நாம் இன்னும் நிறைய நம்ம ரெஸ்பான்ஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரம்பை தூண்டணும் அப்படின்னா என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ கிவ் த ரெஸ்பான்ஸ். அதான் ஆல் ஆர் நன் அப்படின்னு அர்த்தம். ஆல் அர்த்தம் ரெஸ்பான்ஸ் ஃபுல்லாக கொடுக்கும். எப்போ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மற்றபடி என்ன செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா அன்னெசரியாக கொடுக்காது. சமேஷம், ஒரு நர்வ்ஸ் ஃபைபர் சம்மேஷன் ஆஃப் த 2 சப்மேக்சிமல் ஸ்டிமுலஸ் இஸ் பாசிபிள். 2 சம்மேஷன் அர்த்தம் ஆட் பண்ணுறது. ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னொரு ரெஸ்பான்ஸ் என்னைக்கும் அப்படின்னு பார்த்தா கம்பைல் பண்ணும்போது சப்மேக்சிமல், அது சப்மேக்சிமல்னால் அதிகப்படியான அப்படின்னு அர்த்தம். அதிகப்படியான ரெஸ்பான்ஸ் என்னச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாசிபிள். அடுத்து அடாப்டேஷன் அர்த்தம். அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பழகிறது. நர்வ்ஸ் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடாப்டேஷன், இந்த ஒர்க்குக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஸ்டிமுலேஷன் அது அடாப்ட் ஆகிடுச்சு. அடுத்து அன்ஃபேட்டிகபிலிட்டி, இதான் முக்கியமான ஒன்று. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஒரு 2-3 மணி நேரம் அப்படி ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எழுதுகிறோம், படிக்கிறோம் அப்படின்னா டயர்டாகிடும். அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு
திருப்பி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் நர்வ்ஸ் அப்படி கிடையாது. நீ எவ்வளவு தான் ஸ்டிமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உன் ஸ்டிமுலேஷனுக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டயர்டாக ஆகவே செய்யாது. ஞாபகம் வச்சுக்க. அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தா அன்ஃபேட்டிகபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன பேர்? அன்ஃபேட்டிகபிலிட்டி. அது வாட்டுக்கு நீ என்ன பண்ணாலும் அது வாட்டுக்கு தூண்டிக்கிட்டே இரு, அது வாட்டு அது ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இரு. ஒரு ஆள் டச் பண்ணிக்கிட்டே இரு, அவள் திருப்பி திருப்பி பிரெயினுக்கு செய்தி போய்கிட்டே தான் இருக்கும். இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நர்வஸ் டிஷ்யூவோட என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 7 ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நர்வ் ஃபைபர்ஸ்க்கு இருக்குது. எக்ஸைட்டபிலிட்டி, கண்டக்டபிலிட்டி. எக்ஸைட் என்னன்னு தூண்டுறது, கண்டக்ஷன் என்னன்னு கடத்துறது, ஆல் ஆர் நன்னு அர்த்தம், ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. மற்றபடி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரெஃப்ராக்டிவ் பீரியட்னு அர்த்தம், ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸுக்கு பேர் தான் ரெஃப்ராக்டிவ் பீரியட். சம்மேஷன் டூ மேக்ஸிமம் சப் மேக்ஸிமம் ஸ்டிமுலஸ் இஸ் பாசிபிள். அடாப்டேஷன் அர்த்தம் அப்படியே அது வேறே பார்க்கறது. அன்ஃபேட்டிகபிலிட்டின்னு அர்த்தம் நரம்பு வந்து என்ன செய்யாது, டயர்டாக எந்த காரணத்தை கொண்டும் ஆகாது. இவ்வளோ தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டாபிக். அடுத்த கிளாஸில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். எப்படி நரம்பு மண்டலம் அமைஞ்சிருக்குது, எப்படி நர்வ்ஸில் வந்து ஒரு செய்தி வந்து பாஸ் ஆகுது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் என்ன, ஸ்னாப்ஸ்னால் என்ன, நியூரோக்ளையல் செல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் த நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் டிஷ்யூன்னு அர்த்தம், நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடம்புல என்ன செய்யுது, நம்ம உடம்புல எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுது. அது ஹோமியோஸ்டாட்டசிஸை மெயின்டைன் பண்ணுது. யாரோட சேர்ந்து? எண்டோக்ரைன் சிஸ்டத்தோடு சேர்ந்து. எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? செய்தியை வாங்குது, செய்தியை டிரான்ஸ்மிட் பண்ணுது, செய்தியை ப்ராசஸ் பண்ணுது, அந்த செய்தி வெளியே விடுது. அடுத்து நியூரோ சிஸ்டத்தில் என்னது இருக்கும்? நியூரான் இருக்கும், நியூரோக்ளையல் செல்ஸ். நியூரானை பாதுகாக்கக்கூடியதான் நியூரோக்ளையல் செல். ஸோ நியூரானில் 3 பார்ட்ஸ் இருக்குது. என்ன பார்ட்? செல் பாடி, ஆக்ஷான் அண்ட் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நர்வ் செல்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த நர்வ்ஸ் 2 கிளாசிஃபிகேஷன். ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணால் 3 டைப்: யூனிபோலார், பைபோலார் அண்ட் மல்டிபோலார். அண்டு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா மோட்டார் நியூரான், சென்சரி நியூரான், இன்டர் கனெக்டர் நியூரான் ஆர் இன்டர் நியூரான். அடுத்து 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நர்வ் ஃபைபர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா மித்த பார்ட்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம்.